சரி, இப்போது டாஸ்மாக் நிறுவனத்துக்கும் சினிமா தயாரிப்பு நிறுவனத்துக்கும் என்ன சம்மந்தம் சொல்லுங்கள்? தெரியல. சம்மந்தம் இல்லை இல்லையா? ஆமாம். அப்போது டாஸ்மாக் பணத்தை எடுத்து சினிமாவில் முதலீடு செஞ்சுருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஆமாம். அப்போது பணத்தை எல்லாம் எடுத்து சினிமாவில் முதலீடு செய்யக்கூடிய நபர் யார்? ஆட்சிக்கு வந்த பிறகும் விடாமல் சிகப்பு பூதத்தை வைத்து திரைத்துறையை கட்டுப்படுத்துவது யார்? டெபுட்டி சிஎம். வந்துச்சா? உதயநிதி வீட்டுக்கே வருவாங்களான்னா வந்துட்டாங்கல்ல. பட் டேரக்டாக டான் பிக்சர்ஸுக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்குங்கிறதுக்கான என்ன ஆதாரம் சார் இருக்குது? அந்த ஆதாரத்தை எடுக்க தான் இன்னைக்கு டான் பிக்சர்ஸ் வீட்டுக்கு போயிருக்கிறது. எடுத்தவொடனே இப்படி கேட்டால் நீங்கள் புதுசாக படம் ஆரம்பிக்கிறீங்க, நான் ப்ரொடியூஸ் பண்ண விரும்புகிறேன், நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண விரும்புகிறீங்க. இப்போ அருள்மொழி பிக்சர்ஸ்ன்னு இன்னைக்கு ஒரு நிறுவனத்தை தொடங்குறீங்க. ஓகே. சிவகார்த்திகேயன் கால் ஷீட் கிடைக்குமா உங்களுக்கு? கிடைக்காது, கஷ்டம். ஏன் இப்போ யோசிக்கிறீங்க? கிடைக்காது, கஷ்டம்தான். அது 2027 வரைக்கும் டேட் இல்லையா? சரி, தனுஷ் கால் ஷீட் கிடைக்குமா? எப்படிங்க பெரிய பெரிய நடிகர்களுங்க அவங்களாம். சிம்பு கால் ஷீட் கிடைக்குமா? கடினம். எப்படி 3 பேரும் புதுசாக ஆரம்பித்த கம்பெனி கால் ஷீட் கொடுக்குறாங்க? அதில் ஏதாவது முக்கியமான தலைகள் இருக்கலாம், சிபாரிசு இருக்கலாம். இப்போது அருள்மொழி பிக்சர்ஸாக இருந்தாலும் இப்போ நீங்கள் இருக்கீங்க, நம்ம தம்பி தான் நல்லா படம் பண்ணுவான் அப்படி சொன்னது யார்? நடுவில் ஏதோ ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் இயக்குனர் திரு செல்வமணி அவர்கள் மீது இந்த குற்றச்சாட்டு வந்து ஞாபகம் இருக்கா? பெரிய இடம் என்று நீங்கள் தானே கால் ஷீட் வாங்கி கொடுத்தேன்னு வந்துச்சா? யார் அந்த பெரிய இடம்? பெரிய இடம் சிகப்பு போதும் தானே.